மேற்கொண்டு சந்திரவம்சத்தினுடைய கதை சொல்ல ஆரம்பித்து அதிலே சந்திரன் பிரம்மா, பிரம்மாவிடத்தில் அத்ரி, அத்ரியினிடத்தில் சந்திரன். சோமதேவன் சொல்லுவா, சந்திரன் சொல்லுவா, நிலான்னு சொல்கிறோம், மதின்னு சொல்கிறோம். மதினாலே புத்தி. மதினா தமிழில் சந்திரன் அர்த்தம், மதினா சம்ஸ்கிருதத்தில் புத்தின்னு அர்த்தம். புத்திக்கும் மனசுக்கும் சந்திரனுக்கும் நெடுங்கின தொடர்பு. ஏன்னா சந்திரமா மனசோ ஜாதா சக்ஷோ சூர்யோ அஜாயத என்று உபனிஷத்தே சொல்கிறது. பகவானுடைய திருவுள்ளத்திலேருந்து சந்திரன் பிறந்தவர், ரொம்ப புத்திசாலி. சந்திரன் அந்த வம்சத்தில் புரூரவசு பிறந்தார், அங்கு குஷாம்பன் பிறந்தார், அவருக்கு காதி பிறந்தார். காதிக்கு கல்யாணம் ஆகித்து மனைவி இருந்தாள். அவர்களிடத்துல தான் எப்படி விஸ்வாமித்திரர் பிறந்தார்ங்கிற சரித்திரம் சொல்றார். காதிக்கும் தர்மபத்னிக்கும் சத்யவதிங்கிற பெண்ணு பிறந்தா. சத்யவதியை ரிச்சிகருங்கிற ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. இவர்களெல்லாம் க்ஷத்திரியர்கள், ரிச்சிகர் ரிஷி பிராமணர். ஆனாலும் 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லை. அப்போ அம்மா, அதாவது சத்யவதியினுடைய தாயார், ரிச்சிகருக்கு மாமியார், அவள் பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்குறா, நீ போய் உன் கணவனிடத்தில் பிரார்த்தி நல்ல குழந்தையாக பிறக்கணும், எனக்கும் ஒரு பிள்ளை குழந்தை பிறக்கணும்னு ஆசையாக இருக்குது, உனக்கும் ஒன்று பிறக்கணும், 2 பேருக்கும் ஒரு சரு பண்ணி கொடுக்க சொல்லு, அந்த பாயசத்தை சாப்பிட்டா உனக்கு நல்ல குழந்தை எனக்கு நல்ல குழந்தை பிறக்கணும்னு அவள் கேட்டுக்கொண்டாள். சரின்னு தன் பர்த்தாவனிடத்தில் அவள் கேட்டாள். அவரும் பண்ணி கொடுத்தார். உங்கள் அம்மாவுக்கு குழந்தை நல்ல க்ஷத்ரியனுடைய கோபத்தோடும் சக்தியோடும் பிறக்கணும், சண்டையிடுகிற சாமர்த்தியத்தோடு இருக்கணும், உனக்கு பிராமண தேஜஸோட குழந்தை பிறக்கணும்னு 2 சரு பண்ணி கொடுத்தார். 2ஐயும் பெருமாள் சன்னதியில் வச்சுட்டா. அம்மா வந்து பார்த்தவோ, என்னதான் இருந்தாலும் தன் தர்மபத்னிக்குத்தான் வசதியாக பண்ணியிருப்பார், நான் மாமியார் தானே, எனக்கு சுமாராக தான் பண்ணியிருப்பார்னுட்டு சத்தமே காட்டாமல் மாற்றிட்டு அவளுக்கு வச்சுருந்ததை தான் சாப்பிட்டு தனக்கு வச்சுருந்ததை அவளுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டா. பொண்ணுக்கு தெரியாது, அவள் ரொம்ப சாதுவான பொண்ணு. 2 பேரும் சாப்பிட்டா. கர்ப்பம் வளர்ந்துன்னு போகிறது. ஒரு நாள் ரிச்சிகர் பார்த்தவர், பெண்ணே எங்கோ தப்பு நடந்திருக்குன்னு கேட்டார். உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியறது நீ கர்ப்பிணியா இருக்க, ஆனால் நான் நினைத்தபடிக்கு பிரம்ம தேஜஸோடு நீ பெறப்போறதா தெரியல என்று சொல்ல, அடி எனக்கு ஒன்றும் தெரியாதேன்னு அவள் கேட்டா. என்ன ஆகும்னு கேட்டா. அப்போ அவர் சொன்னார், உனக்கு ஒரே கோபத்தோட பிள்ளை பிறப்பறான், அவளுக்கு பரமசாதுவாக பிள்ளை பிறக்க போகிறான், நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன், இதான் நடக்கும்னா அவள் திருவடியில் விழுந்து, இல்லை இது கூடவே கூடாது மாற்றிடும்னா. மாற்றெல்லாம் முடியாது, நடந்தது தான், ஒன்று செய்கிறேன், இதை ஒரு தலைமுறை வேணா தள்ளி போடுறேன்னார். அதுதான் நடந்தது. ஜமதக்னி பிள்ளையாக பிறந்து அவர் கோபிஷ்டராக இருந்திருக்கணும். ஆனால் மாறி அவருக்கு அப்புறம் பரசுராமர் பிறந்து அவர் தான் க்ஷத்ரியனுடைய கோபத்தோடு இருந்திருக்கார். இவர்களுக்கு பிறந்தது ஜமதக்னி ரேணுகாதேவியை கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு பரசுராமர் பிறக்க இந்த சரித்திரம். இதே சரு மாற்றி மாமியாருக்கு பிறக்கணுமே, அவர் விஸ்வாமித்திரர் பிறந்தார், பிறப்பால க்ஷத்ரியர் தானே. ஆனால் அவருக்கு ஆசை பிரம்ம ரிஷியானம் ஆசை பாருங்க. ஏன்னா சரு மாறித்தே. அதனால விஸ்வாமித்திரர் ரொம்ப கோர தபஸ் பண்ணி பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிவிட்டார். அதே இந்த பக்கம் பரசுராமர் அதீத கோபத்தோடு இருந்தார். பிராமணன் கோபத்தோடு இருந்ததுனாலே க்ஷத்ரிய க்ஷாத்திரவத்தோட ராமனிடத்திலே எதிர்த்துட்டார். இதே இந்த பக்கம் விஸ்வாமித்திரர் அவர் ராமனுக்கு உதவியே புரிந்தார். இந்த சரித்திரம் கூறி ஜமதக்னியினிடத்தே கார்த்தவீர்யார்ஜுனன் அபச்சாரப்படவே 21 தலைமுறைகளுக்கு பரசுராமர் அவரிடத்தே பழி தீர்த்தார் என்கிற சரித்திரம். அதே வம்சத்தில் மேற்கொண்டு யயாதி மகாராஜா பிறக்கிறார். நகுஷன் பிறந்தார். நகுஷனிடத்தில் யயாதி பிறந்தார். யயாத்தியினுடைய மூத்த பிள்ளை யது மகாராஜா, கடைசி பிள்ளை புரு மகாராஜா. அந்த புருவனுடைய வம்சத்தில் தான் பாண்டவர்கள் எல்லாரும் பிறந்தார்கள். யதுவனுடைய வம்சத்தில் தான் கண்ணனம்பெருமானுடைய அவதாரம். யதுகுலோத்பவன் கண்ணன்கிற சரித்திரம் பார்ப்போம். குக்குரன்னு ஒரு ராஜா, பஜமானன்னு ஒரு ராஜா, எல்லாம் எது வம்சம் சொல்லிட்டு இருக்கேன். குக்குர வம்சம், பஜமான வம்சம், அதுக்குள்ள உட்பிரிவு. அதில் குக்குர வம்சத்தில் தேவகன் ஒருத்தர் பிறந்தார், உக்ரசேனன் ஒருத்தர் பிறக்கிறார். இவா 2 பேரும் வச்சுக்கோ. அதே பஜமான வம்சத்தில் சூரசேனன்கிற அரசன் பிறக்கிறார். இவா 3 பேர் ஞாபகம் வச்சுக்கோ. தேவகனுக்கு 4 பிள்ளைகளும் 7 பெண்களும் பிறந்தனர். தேவவான் உபதேவஸ்ச தேவகஸ்ச உக்ரசேனஸ்ச சத்வாரோ தேவகாத்மஜாக தேவவான் உபதேவஸ்ச சுதேவோ தேவவர்தனः தேஷாம் சசார சப்தாசன்னு திருததேவாதயோ நிருப சாந்தி தேவா உபதேவாச்ச ஸ்ரீதேவா தேவரக்ஷிதா சகதேவா தேவகீச்ச வசுதேவ உவாஹதாக. 6 பெண்ணு பிள்ளைகள். தேவகனுக்கு 4 பிள்ளைகள்னு சொன்னேன். அதே தேவகனுக்கு 7 பெண்கள்னு பார்த்தோம்.
அதிலே தேவகி ஒரு பெண்ணு. அந்த தேவகி தான் வசுதேவரை கல்யாணம் பண்ணிக்கிறார். வசுதேவராரு? சூரசேனருக்கு 10 பிள்ளைகள் பிறக்கிறா. அந்த பிள்ளைகளில் ஒருத்தர் வசுதேவர். அந்த வசுதேவர் இந்த 7 பெண்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறார். இதெல்லாம் தேவகனுடைய குழந்தைகள். அடுத்தது உக்ரசேனனுக்கு 9 பிள்ளைகளும் 5 பெண்களும் பிறந்தனர். அந்த 9 பிள்ளையில ஒருத்தன் தான் கம்சன். இதிலே தேவகனும் உக்ரசேனனும் அண்ணன் தம்பி ராஜாக்கள். அதனால ஒருத்தருக்கு தேவகி, இன்னொருத்தனுக்கு கம்சன் பிறந்ததுனாலே ஒன்று விட்ட தங்கையும் அண்ணனும்னு வச்சுக்கோ. இதுதான் கம்சனுக்கும் தேவகி பிராட்டிக்கு இருக்கிற உறவு. இன்னொரு பக்கத்தில் சூரசேனனுக்கு 10 பேர் பிறந்தார்கள். சூரோ விதூரதா சாதீத் பஜமானஹா சுதஸ்ததா தேவபாகு சததனு கிருத்தவர்மேதி தத்சுதா தேவமீடஸ்ய சூரஸ்ய மாரீஷா நாம பத்னியபூத். அதுக்கப்புறம் தேவமீடன், சூரசேனன், 10 பிள்ளைகள். அந்த வம்சத்திலே வசுதேவம் தேவபாகம் தேவஸ்ரவசமானகம். அதிலே வசுதேவர் பிறந்தார். அவர் பிறக்கும்போது துந்துபிகள்லாம் முழங்கித்தான். தேவ துந்துபி முழங்கி பிறந்தபடியால் ஆனக துந்துபி அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் வந்தது. வசுதேவருக்கும் தேவகி பிராட்டிக்கும் கல்யாணம் நடந்தது. வசுதேவம் ஹரேஸ்தானம் வதந்தியானக துந்துபிம் பிருதாச்ச ஸ்ருததேவாச்ச. வசுதேவருக்கு உடன் பிறந்தவர்கள் 5 பெண்கள். அதுல ஒரு பெண்ணுக்கு பிருதான்னு பேர். பக்கத்து தேச அரசனுக்கு தத்து கொடுத்தா. அது பிருதா. பார்த்தன்னு ஏன் அர்ஜுனனுக்கு பேரு? பிருதாவனுடைய பிள்ளை. அதனாலதான் அவனுக்கு பார்த்தான்னு கண்ணன் கொண்டே இருப்பார். வசுதேவருக்கு உட பிறந்தாள் பிருதா. அந்த உட பிறந்தாளுடைய பிள்ளை அர்ஜுனன். அதனால கண்ணனுக்கு அர்ஜுனுக்கும் அப்பா அத்தை பிள்ளை. இந்த பக்கம் மாமா பிள்ளை, அந்த பக்கம் அத்தை பிள்ளை. இதுதான் கண்ணனுக்கு அர்ஜுனனுக்கும். அப்படியே சுவாமி அத்தை பிள்ளைங்கிறதுனால தான் அவ்வளவு நெருக்கமா. கல்யாணமா இருந்தாலும் உபநயனமா இருந்தாலும் மாமா சீர் அத்தை சீர் இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். இந்த உபநயன பிள்ளையை தூக்கி நிறுத்திக்கணும்னா கூட மாமா தான் வரணும். பிள்ளை நன்னா இருப்பான், மாமா இப்படி இருப்பார். இருந்தால் அவரை பிள்ளையை தூக்குன்னு சொன்னால் அவர் இன்னும் 2 பேரை கூண்டு வந்தால் தான் தூக்கியே பிடிக்க முடியும். இன்னொன்று இதெல்லாம் 7 வயசு பிள்ளைக்கு பூனல் போட்டா. அவருக்கே 16 வயசுக்கு மாமாவை கூப்பிட்டு பிள்ளையை தூக்குன்னா அவர் என்ன பண்ணுவார்? இன்னொன்று இவ்வளவு தான் வேஷ்டி கட்டிக்கணும், அதுக்கு கீழே கட்டக்கூடாது. அந்த பிள்ளை 7 வயசு பிள்ளையாக இருந்தால் வெட்கம் தெரியாது, எல்லாரும் இருந்தாலும் வேட்டியை சின்னதாக கட்டி விடுவான். அவனுக்கு வயசான பிற்பாடு போட போனால் அந்தந்த காலத்தில் பண்ணோன்னா தான் சாஸ்திரம் சொன்னபடிக்கு நடத்த முடியும். அத்தை உறவு மாமா உறவு ரொம்ப பிரதான உறவுன்னு சொன்னேன். ஆனால் அதில் இன்னொன்று இருக்குது. சீர்சனத்தி பண்ணுறதுல தான் அவள் 2 பேரையுமே கூப்பிடுவா. வாத்தியார் சுவாமி கேட்டு பாருங்க, என்ன சீர்னாலும் அத்தை சீரை முதல்ல கொண்டா, மாமா சீரை கொண்டாடினார். அவர் சொல்லி இந்த சுவாமி பாட்டுக்கு அத்தை முக்கியம் மாமா முக்கியம்னு கிளம்பி போயிட்டார். நமக்கு காசு செலவாக இருக்குது. அதனால அந்த உறவை விட சித்தப்பாவாக இருந்திருந்தால் காசு கூட செலவில்லாத போயிருக்கும் போது இருக்கட்டும். அவள் 2 பேருக்கும் வேண்டிவாள் நினச்சிலே. அதில் இன்னொரு கூடவே குறிப்பு இருக்குது. இன்னொரு அத்தை இருந்தான் கண்ணனுக்கு. இந்த ஒரு அத்தை பிருதாவனுடைய பிள்ளை அர்ஜுனன். இன்னொரு அத்தை சிசுபாலனுடைய தாயார். அத்தை பிள்ளை வேண்டியவனா இருக்கணும்னா சிசுபாலன் கதை என்ன? நேர் எதிரி, நேர் விரோதி. அதனால அத்தை பிள்ளையோ மாமா பிள்ளையோ அது முக்கியம் இல்லை. மனசுல கிருஷ்ண பக்தி இருந்துதா இல்லையாங்கிறதா முக்கியம். குந்தேஹே சக்யு பிதாசூரஹா அபுத்திரஸ்ய பிருதாமதாத். இந்த பிருதாதேவிக்கு குந்திங்கிற பேர் ஏன் வந்தது? பக்கத்து தேசத்து ராஜா குந்தி ராஜா. குந்தி தேசத்துக்கு பிருதாவை கொடுத்தா, அதனால அவளுக்கு குந்தின்னு பேர் வந்தது. குந்திக்கு குழந்தை பிறக்கவே கௌந்தேயன் அர்ஜுனனுக்கு பேர். பிருதா இயற்பெயர். குந்தி தேசத்துக்கு தத்தி போனபடியால குந்தி ஆனா, அதனால அவருடைய பேருக்கு கௌந்தேயன். இல்லை பிருதையனுடைய பிள்ளைக்கு பிருதான்னு பேரு. சாப துர்வாசசோ வித்யாம் தேவகூதிம் பிரதோஷிதாம் சுபத்ரோ பத்ரவாஹஸ்ய. வசுதேவருடைய மற்ற மனைவியர் சொல்றார். பௌரவி, ரோஹிணி, பத்ரா, மதிரா, லோச்சனா, இலா. தேவகி பிரமுகா ஆசன் பத்னிய ஆனகதுந்துபேஹ பலங்கதன் சாரணஞ்ச துர்மதம் விபுலம் துருவம் வசுதேவஸ்து ரோஹிண்யாம் கிருதாதீன் உபபாதயத். சுபத்ரோ பத்ரவாஹஸ்ய துர்மதோ பத்ரயேவச்ச பௌரவ்யாஸ்தனையாக்கியதே பூதாத்யா துவாதசாபவன். வசுதேவருக்கு மற்ற பத்னிமார்கள் பௌரவி, ரோஹிணி, பத்ரா, மதிரா, ரோச்சனா, இலா. அது தவிர தேவகி. தேவகிக்கு பிறந்த குழந்தை கண்ணன். அதே பௌரவி தேவிக்கு பிறந்த குழந்தை தான் சுபத்ரா. அதனால சுபத்ரையும் கண்ணனும் ஒரு தந்தைக்கு பிறந்த 2 தாயின் குழந்தைகள்னு வச்சுக்கோ. அதே மாதிரி ரோஹிணி தேவியினுடைய கர்ப்பத்திலேருந்து பிறந்தவர் பலபத்ரன் பலராமன். அதனாலே 2 தாய்க்கு ஒரு தந்தைக்கும் பிறந்தவர்கள்னு கொள்க. ரோச்சனாயா மதோ ஜாதா
ஹஸ்த ஹேமாங்கதாதய இலாயாஸ்து உருவல்காதீன்னு எது முக்கியான் அஜீஜனத்து. கண்ணனுக்கு முன்னாடி 6 குழந்தைகள் பிறந்தனர், 6வரும் மடிந்தனர். 7வதாக பலராமன் பிறந்தார், வாழ்ந்தார். 8வதாக கண்ணன் பிறந்தார். அது யாரு 8 குழந்தை? 6 பேர் முன்னாடி பிறந்தார்களா? பேரே கேள்விப்பட்டது இல்லையே. ஆமா, மெழுகு எரிஞ்சு எரிஞ்சு நிறையா வீணால்தான் வெளிச்சம் கிடைக்கும். ஒரு பக்கம் வெளிச்சம்னு சந்தோஷமா சொல்லிடுறோம், அதுக்கு மெழுகு எரிஞ்சுட்டே போனத்தானே, அது தியாகம் பண்ணத்தானே வெளிச்சம் கிடைக்கும். அதுபோல கண்ணன் கொண்டாடுவோம். அவருக்கு முன்னாடி 6 பேர் மடிந்தனர். அதனால தான் இன்று கண்ணன் கொண்டாடுகிறோம். 6 பேர் சொல்றார். ருஜும் கீர்த்திமந்தம் சுஷேணஞ்ச பத்ரசேனம் உதாரதீஹி. ருஜும் சம்மர்தனம் பத்ரம். 6 பேர், திரும்ப பேர் சொல்றேன். கீர்த்திமந்தம் சுஷேணஞ்ச பத்ரசேனம் உதாரதீஹி. ருஜும் சம்மர்தனம் பத்ரம். 6 குழந்தைகள். சங்கர்ஷணன் தான் பலராமன், அவர் தான் 7வது குழந்தை. ஏன் சங்கர்ஷணன்னு பேர் வந்தது? கர்ஷணம்னா இழுக்கிறது. வசுதேவர் தேவகிக்கு பிறந்திருக்கிற குழந்தை தான் பலராமன். ஆனா பகவான் ஒரு ஆணையிட்டார். எம்பெருமான் கண்ணன் தன்னுடைய யோகமாயாவை பார்த்து, நீ ஒரு காரியம் பண்ணணும். இவளுக்கு பிறக்க போற தேவகிக்கு பிறக்கும் 8வது குழந்தை கம்சனை கொல்லும்னு ஏற்பாடாயிடுத்து. அப்படித்தான் ஆகாசவாணி அசரீரி வாக்கு சொல்லியிருக்கு. அதை நடைமுறைப்படுத்தி ஆகணும். யோகமாயா இங்க வா. 2 காரியம் பாரு. முதல் காரியம், 7வது கர்ப்பம் தேவகியினுடைய கர்ப்பத்தில் வயத்தில் இருக்கு. அதை இழு. கணக்கு சொல்லச்சே கர்ப்ப சிதைவு ஏற்பட்டதுன்னு கம்சனுக்கு சொல்லிடுவோம். முதல் 6 குழந்தைகளும் பிறக்க கொண்டு போய் கொடுத்தனர். அவன் மொத்த பேரையும் கொன்னுட்டான். மக்கள் 6 கல்லடை மோத சிக்கனை வந்து பிறந்தான்னு பாசம். 6 பேரும் போயிட்டா. சரியா 8வது பிள்ளை பிறந்தான்னு 7வது எங்க? 6 கணக்கு சொன்னீர் போயிட்டான்னுட்டு 8வது கண்ணன். அப்போ 7வது தான் கர்ஷணம் பண்ணப்பட்டது. அவருடைய கர்ப்பத்திலேருந்து எடுத்து யமுனையை தாண்டி ரோகிணி மாதாவினிடத்துல போய் அவள் கர்ப்பத்தில் புகுத்தி விட்டா. அதனால தான் அது அவளுக்கு மாற்றி பிறந்தது. கர்ப்பத்தை கர்ஷணம் பண்ணி, நன்கு கர்ஷணம் பண்ணி மாற்றி வச்சதுனாலே குழந்தைக்கு சங்கர்ஷணன்னு பேர் வந்தது. சக்திசாலியா பிறந்தான். அதனால பலபத்ரன் பலதேவன்கிற பேர் வந்தது. பலவானான்ல. இது 7வது. கணக்கு சொல்லணுமே. கர்ப்பச்சதவி ஏற்பட்டு 8 குழந்தைகளுக்கு நடுவில் ஒன்றா சொல்றது என்ன கஷ்டம்? அந்த நாள்லயே கர்ப்பச்சதவிங்கிறது சுலபமாக நடந்துடுமே. அதுக்கப்புறம் 8வது குழந்தை. அப்போ 2வது ஆணை கண்ணன் யோகமாயாவுக்கு சொன்னது, நீ யசோதையனிடத்துல போய் பொன் குழந்தையா பெற. அவன் நந்தகோபாலனுடைய தர்மபத்னி. நமக்கு அவளுக்கு ஒன்றும் இல்லை. அவள் யமுனையை தாண்டி அக்கறையிலே கப்பங்கட்டி வாழக்கூடிய சின்ன ஒரு குலம். அது இருக்கிறது கோகுலத்திலே. அவர்களெல்லாம் மாடு மேய்த்து பால் மோரு தயிரெல்லாம் கலந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவா. அங்கே யசோதையனுடைய வயத்தில் பொன் குழந்தையா நீ பிறந்துடும். வசுதேவர் நான் பிறந்த உடனே, அதாவது 8வது குழந்தை பிறந்த உடனே, தேவகிக்கு பிறந்த உடனே என்னை தலையில் தூக்கி கொண்டு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு வருவார். அப்போது பெண் குழந்தை அழுதுண்டு படுத்துட்டு இருக்கும். அந்த பெண் குழந்தைய தான் தலையில கூடையில் எடுத்துப்பார். நான் ஆண் குழந்தையா என்னை யசோதைக்கு பக்கத்தில் விட்டுடுவார். அவ கர்ப்பம், அது பிரசவம் ஏற்பட்ட மயக்கத்தில் படுத்துட்டு இருந்துருவோம். அவளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவளுக்கு இதுதான் குழந்தைன்னே தெரியாது. என்னத்தான் குழந்தைன்னு நினைச்சுக்கோ. நீர் திரும்ப கொண்டு வந்து அந்த பெண் குழந்தை தான் தேவகிக்கு பிறந்த 8வது குழந்தை என்று அறிவித்து விடும். அந்த குழந்தை போகும், கம்சனுடைய கைக்கு போகும். அவன் அதை வழக்கம் போல கொல்றதுக்கு பார்ப்பான். அப்ப யோகமாயா அவனுக்கு விஷயத்தை சொல்லிடு. என்னையும் கொல்ல பார்க்குற, எனக்கு உனக்கு ஒன்றும் இல்லை. உன்னை கொல்ல வேண்டிய 8வது குழந்தை அக்கறையில் வளர்றான், பார்த்துக்கோ, தைரியம் இருந்தால் போய் பிடிச்சிக்கோ என்று சொல்லிவிட்டு நீ பறந்து விடுவாயின்னு கண்ணன் ஆணையிட்டார். 2 செயல்களையும் யோகமாயா ஒழுங்கா நிறைவேற்றிட்டான். அதனால கண்ணன் அன்னைக்கு அவளுக்கு ஊர்ல எல்லையிலெல்லாம் உன்னுடைய கோவில் இருக்கும். சண்டிகா, அம்பிகா, அம்பா, பத்ரா, காளி, விஷ்ணு துர்கா அப்படிங்கிற பேர்ல இருப்பாயினார். இன்னைக்கும் திருக்கோவலூர்ல சேவிக்க போனால் அந்த பிரதட்சணம் வர ஆரம்பிக்குச்சே பெருமாள் சன்னதிக்கு முன்னாடியே விஷ்ணு துர்கை சன்னதி இருக்கு. கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சேன்னு திருமங்கியாழ்வாருடைய பாசனம். அந்த பெண்ணு தானே கண்ணனையே ரட்சித்து கொடுத்தா. இக்கரையிலேருந்து அக்கறை கொண்டு போய் விட்டார். அக்கறையிலேருந்து அவள் தான் வந்தாள். இது எல்லாமே சரித்திரத்தை முதல்ல சுருக்கமாக சொல்லிட்டேன். கதை எப்பவும் படிச்சுட்டு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும். கடைசி பக்கத்தை புரட்டவே கூடாது. முதல்ல படிச்சுட்டேன்னா அதில் இருக்கிற ஆசையே போயிடுமே. இருந்தாலும் புரியாத பட போகிறதேங்கிறதுக்காக முன்னாடி சொல்லிட்டேன். இது கொஞ்சம் நெருடலான கதை. இது என்ன நடந்தது, எப்படி போனால் யார் வந்தான்னு தெரியாது இருக்கும். நடந்தது இதுதான்.